5/9/2024 காருண்யா 537க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 04/4/9/2024 50/50 109 நம்ம என்ன கொடுத்தோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 9-3-5ன்னு வந்திருக்குது. சரிங்களா, நம்ம கொடுத்தது 9ஆம் நம்பர் ஏ போர்டு பாஸ், 3ஆம் நம்பர் பி போர்டு பாஸ். இங்கே மட்டும் 5ஆம் நம்பர் இல்லை. இல்லைன்னா ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிருக்கும். ஆக மொத்தம் ஏபி பாஸ். சரிங்களா, ஆனால் அதுக்கு பதில் அங்கே 53ங்கிறது கொடுத்துருக்கோம். ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறோம். 35ன்னு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிசி பாஸ் ஆகிருக்கும். அதுக்கு தான் ரொட்டேட் பண்ணி வைங்க, எந்த நம்பர் எடுத்தாலும்னு சொல்கிறது. சரிங்களா, அதேமாதிரி பாக்ஸில் நம்ம 3 டிஜிட்டல் கொடுத்ததில்ல 538 கொடுத்துருக்குறோம். அது வந்துட்டு 835 வந்திருக்கும், பிசி பாஸ் ஆகிருக்கும். அதேமாதிரி 365 கொடுத்துருக்கோம். இது வந்து 635 வந்திருக்கும், பாக்ஸ் பாஸ் ஆகிருக்கும். 2 பிசி பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, 2 செட்டு இது பாஸ் ஆகிருக்கும். இதில் வந்துட்டு 35ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஏன்னா நம்ம கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுப்போம், ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆல் போர்டுக்கு வைங்கன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருந்தா வின்னிங் 35. சரிங்களா, பிசிக்கு வின்னிங் வந்து கிடச்சிருக்கும். இங்கே போர்டு வேறுனா ஏபிபி போர்டு வேறு வச்சிங்கன்னா 95ங்கிற நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, 93ங்கிற நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கும். சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள், ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. சரிங்களா, பெல்லைக்கான ஆனில் போடுங்க. நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா, அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, 8610575149. சரிங்களா, கேரளா மற்றும் டிஎட் புக்கிங் போடுறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா, நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-1ன்னு வந்திருக்குது. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 5, இந்த 2க்கு பவர் 7, 1க்கு பவர் 6, 5க்கு பவர் 0. ஏன்னா சில நேரம் வந்துட்டு மேலே கொடுக்குற நம்பருக்கு பவரில் அடிப்பாங்க. அதனால தான் நம்ம அந்த நம்பரை சொல்லி கொடுக்குறோம். எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-5 என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. சரிங்களா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3ங்கிற மாதிரி திரும்பவும் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு உண்டான பவர் 8. எப்போவுமே ஒரு நம்பர் வைக்கும்போது அந்த இடத்துல பவர் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். 3-8 பி போர்டில் இறங்கலாம். சரிங்களா, இல்லைன்னா அதான் இறங்கணும். அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு 3-8 கூட இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இது நான் சி போர்டில் வந்துட்டு 6-7ங்கிற நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, என்னோட சி போர்டில் இறங்கினான்னா அது கிராஸில் போச்சுன்னா 3-8 சி போர்டுக்கும் வரலாம். இதை ஏன் சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஒன்று இப்படி ஒன்று வச்சு விளையாடுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, அதேமாதிரி பி போர்டில் 4ங்கிற நம்பரும் 3ங்கிற நம்பரும் எனக்கு இருக்குது. சி போர்டில் 6-7ங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, இந்த 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த போர்டுக்கு வேணாலும் வரலாம், இல்லை வராமலேயும் போகலாம். சரிங்களா, ஏன்னா அதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல் போர்டில் 2 கொடுத்துருக்குறேன். சப்போஸ் ஆல் போர்டுக்கு வரலாம், இல்லைன்னா வராமல் இந்த 7, 2க்கு பவர் 7ங்கிற நம்பர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் 7 உள்ளே வச்சுருக்கேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இது 2 அங்கே வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஏ போர்டு, பி போர்டு, ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 37, 17, 15, 10, 26, 52, 61, 13ங்கிற நம்பர் எனக்கு கான்ஃபிடன்ஸாக இருக்குது. சரிங்களா, பாருங்கள். ஆனால் 8 செட்டு வைக்கும்போது நீங்கள் உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா, ஏபிபிசி ஏசி ஆல் போர்டுக்கு வைங்க. ஆனால் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். சரிங்களா, 37, 73, 17, 71, 15, 51. சரிங்களா, அந்த மாதிரி வைங்க. சரிங்களா, நாளைக்கு டபுள்ஸ் வருமா, டபுள்ஸ் போன மாதமும் சரியாக அடிக்கலை, இந்த மாதமும் எப்படி வரும்னு தெரியல. ஆனால் வந்தால் அந்த நம்பர்கள் வரணும். 3 வரணும், 4, 2, 6ங்கிற நம்பர் வருது. இல்லைன்னா இந்த 3க்கு மட்டும் 8 கொடுத்துருக்குறேன். மற்றபடி எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு தோணலை. வந்தால் இதான் வரணும். சரிங்களா, 1ஆம் நம்பர் இருக்குது டபுள்ஸுக்கு, அது கூட நான் கொடுக்கல. இருந்தாலும் அது கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால இறக்காமலே இருக்கிறாங்க. அது எப்படி வருதுன்னு தெரில. இருந்தாலும் நான் வச்சுக்கிட்டு வரேன். வந்தால் இந்த ஃபார்முலா இந்த 2 நம்பர் வர வேண்டியது இருக்குது, பார்க்கலாம். சரிங்களா, 161, 108, 218, 037, 137, 526, 486, 446ங்கிற ஒரு 8 செட் இருக்குது. பாருங்கள், கணிப்பில் நான் கொடுத்தது ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா,
நான் கொடுத்ததும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று எடுத்து அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போடுங்க. சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஆல் போட பொறுத்த வரைக்கும் இதான். இதுலேருந்து ஒரு 2 போர்டாக கண்டிப்பாக வரணும் நமக்கு. அந்த மாதிரி போர்டு சரிங்களா? மாற்றி வச்சு கொஞ்சம் பார்த்து எடுத்திங்கன்னா, கொஞ்சம் கெஸ்ஸிங் நீங்களும் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஒரு வின்னிங் வாங்கலாம். தொடர்ந்து இந்த போர்டை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.